மகாதேவனால் தனது திரிசூலத்தால் கொல்லப்பட்ட ஒரு பெரிய பாம்பை போன்ற அரக்கன் அந்த அரக்கனின் இறந்த உடலில் தனது சொந்த புனிதமான சிவலிங்கத்தை வெளிப்படுத்தினான். இந்த கதை இமாச்சல பிரதேசத்தின் குலு பள்ளத்தாக்குடன் தொடர்புடையது. பண்டைய காலங்களில் குலந்து என்ற மாயாஜால அரக்கன் அழிவை ஏற்படுத்த ஒரு பயங்கரமான திட்டத்தை வகுத்தான். அந்த அரகாயத்தை பியாஸ் நதியின் ஓட்டத்தை முற்றிலுமாக தடுத்தான். அவனது குறிக்கோள் தெளிவாக இருந்தது. தண்ணீர் நிரம்பி வழிந்து முழு பள்ளத்தாக்கும் கிராமங்களும் மூழ்கும் அளவுக்கு உயர்ந்து விடுவது. தண்ணீர் உயர தொடங்கியதும் மக்கள் மூழ்க தொடங்கியதும் அவர்கள் மகாதேவிடம் கூச்சலிட்டனர். பக்தர்களின் அழுகையை கேட்ட சிவபெருமான் தனது திரிசூலத்தை உயர்த்தி ஒரே அடியால் அசுரனை வீழ்த்தி அந்த பெரிய பாம்பின் உடல் உறைந்து ஒரு பெரிய மலையாக மாறியதாக கூறப்படுகிறது. அந்த அரக்கனின் மீதம் உள்ள எதிர்மறை சக்தியை நிரந்தரமாக நீக்க சிவபெருமான் அந்த மலையின் உச்சியில் ஒரு சிவலிங்கமாக தோன்றினார். உயரமாக இருந்ததால் தொடர்ச்சியான மின்னல் தாக்குதல்களின் ஆபத்து எப்போதும் இருந்தது. இது கிராமத்தையே எரிக்கக்கூடும். பின்னர் மகாதேவ் இந்த பள்ளத்தாக்கை பாதுகாக்க ஒரு தனித்துவமான தியாகத்தை செய்தார். மின்னல் இங்கே தாக்கும் போதெல்லாம் அது கிராமவாசிகள் மீது அல்ல, என் மீது நேரடியாக விழ வேண்டும் என்று அவர் இந்திரதேவுக்கு இடியின் கடவுள் கட்டளையிட்டார். இது இன்றும் நடக்கிறது. ஒவ்வொரு மின்னல் தாக்கத்தையும் சிவன் தன் மீது உறிஞ்சிக் கொள்கிறார். மின்னலின் கடுமையான தாக்கத்தால் சிவலிங்கம் உடைந்து துண்டுகளாக உடைகிறது. ஆனால் பின்னர் ஒரு அதிசயம் நிகழ்கிறது. கோயில் பூசாரிகள் பயபக்தியுடன் இந்த உடைந்த துண்டுகளை வெண்ணெய் பயன்படுத்தி மீண்டும் இணைக்கிறார்கள். சில நாட்களுக்குள் சிவலிங்கம் ஒருபோதும் உடையாதது போல் மீண்டும் முழுமையாகிறது. தனது பக்தர்களுக்காக இடிய தாங்க தன்னை தியாகம் செய்யும் மகாதேவருக்கு கருத்துகளில் ஹர் ஹர் மகாதேவ் என்று எழுதுங்கள்.